அனைவருக்கும் வணக்கம். நம்ம சாய்நதி சர்வீஸ் சேனலில் இன்றைக்கி நம்ம AMBU பேக் பற்றி பார்க்கலாம். இந்த AMBU பேக் வந்து எதுக்காக நம்ம யூஸ் பண்ணுறோம், ஆஃப்டர் எப்படி இதை நம்ம க்ளீன் பண்ணுறது அப்படின்றத நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி சாய்நதி சர்வீஸ் சேனல் எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. AMBU அப்படின்னா என்னென்னா ஆர்டிஃபிஷியல் ப்ரீத்திங் யூனிட், அதாவது வந்து செல்ஃப் இன்ஃப்ளேட்டிங் பேகு ஆர் மேனுவல் ரெசிஸ்டேட்டர், இல்லைன்னா பேக் வால் மாஸ்க் அப்படின்னு நம்ம இதை சொல்லலாம். இது வந்து நம்ம எந்த மாதிரி டைமில் யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா, ஒரு கிரிட்டிக்கலான சுச்சுவேஷனில் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஒரு எக்யூப்மெண்ட் தான் இது AMBU பேகு. இதை வந்து யார் கண்டுபிடிச்சாங்கன்னா, ஹோல்கர் ஹில்ஸ் அப்படின்றவர் வந்து ஒரு ஜெர்மன் இன்ஜினியர். அவர் தான் இதை ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சார் 1953. இதோட பார்ட்ஸ் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஆக்சிஜன் ரிசர்வாயர், இன்ஃப்ளேட்டிங் பேகு, ஆக்சிஜன் டியூபிங் அண்டு ஃபேஸ் மாஸ்க். இதுதான் வந்து AMBU பேக்கோட பார்ட்ஸு. அடுத்து நம்ம இது எதுக்கெல்லாம் இந்த எந்த மெத்தடில் நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ப்ரொவைட் பாசிட்டிவ் ப்ரெஷர் வென்டிலேஷன். இது எப்படி யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, ஒரு பேஷண்ட்ஸுக்கு வந்து ஒரு கிரிட்டிக்கலாக இருக்கக்கூடிய ஒரு பேஷண்ட்டுக்கு வந்து நம்ம ஆர்டிஃபிஷியலாக ப்ரீத்திங் கொடுக்கணும் அப்படின்னு சொன்னாக்க, நம்ம கொடுக்கக்கூடிய ஒரு பாசிட்டிவ் ப்ரெஷர், அதாவது எனி எக்யூப்மெண்ட்ஸ் யூஸ் பண்ணி நம்ம அவங்களுக்கு ஒரு ஆர்டிஃபிஷியலாக ஒரு வென்டிலேஷன் நம்ம கொடுக்க போகிறோம். அதாவது ஹேராக இருக்கலாம், இல்லை ஆக்சிஜனாக இருக்கலாம், இதோட வச்சு நம்ம கொடுக்க போகிறோம். அதுதான் வந்து பாசிட்டிவ் ப்ரெஷர் வென்டிலேஷன். இது ஆக்சிஜன் இல்லாமல் எவ்வளோ கொடுக்கலாம்னா 70% வந்து நம்ம கொடுக்கலாம். வித்து ஓட்டுவோட அப்படின்னாக்க 21% நம்ம கொடுக்கலாம். ஸோ ஒவ்வொரு 66 செகண்ட்ஸுக்கும் நம்ம 12 பிரீத்ஸ் வந்து நம்ம கொடுக்கலாம். அடுத்து நம்ம இதை எப்படி க்ளீன் பண்ணுறது அப்படின்றத நம்ம இப்போ பார்க்கலாம். இந்த AMBU பேக்கில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு பார்ட்ஸாகவும் நம்ம எடுத்து தனித்தனியாக நம்ம பிரித்து வச்சுக்கணும். அப்போ தான் நம்ம வந்து க்ளீன் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். எந்தெந்த பார்ட்ஸ் நம்ம எப்படி பிரித்து வைக்கிறோம் அப்படின்றதும் வந்து நமக்கு தெரிஞ்சிருக்கணும். அதுக்கு வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா 1, 2, 3 அப்படின்னு சொல்லி நம்ம நம்பர் படி வச்சுக்கலாம். அப்போ தான் நமக்கு அது ஈஸியாக இருக்கும். பாருங்கள், இப்போ வந்து இது வந்து 1ன்னு சொல்லி வச்சுக்கலாம், ஆக்சிஜன் ரிசர்வாயரு. அடுத்து மாஸ்க் 2, அடுத்து வந்து இந்த பேக் வந்து இன்ஃப்ளேட்டிங் பேகு 3ன்னு வச்சுக்கலாம். இதை நம்ம இப்படி பண்ணிவிட்டு இது உள்ள அழுத்தணுமானா இது திறந்துடும். இதை எடுத்து இதுவும் வச்சுக்கலாம். இந்த மாதிரி வந்து நம்ம தனித்தனியாக இப்படி வந்து பிரித்து வச்சுக்கணும். பிரித்து வச்சுட்டு நம்ம க்ளீன் பண்ணுறதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும்னா, நம்ம பர்சனல் ப்ரொடக்டிவ் எக்யூப்மெண்ட்டை வந்து நம்ம வேர் பண்ணிக்கணும். க்ளோவெல்லாம் போட்டுட்டு நம்ம ரெடியாக இருக்கணும். இதை வந்து என்னென்ன மெத்தடில் நம்ம க்ளீன் பண்ணலான்னா, பாயிலிங் மெத்தடு, ஸ்டீம் மெத்தடு, ஆட்டோக்ளேவ் மெத்தடு. பாயிலிங்கில் வந்து 20 மினிட்ஸு, ஸ்டீமில் வந்து 20 மினிட்ஸு, ஆட்டோக்ளேவ்லையும் 30 மினிட்ஸ் வந்து நம்ம இதை க்ளீன் பண்ணலாம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம க்ளோவ் போட்டுட்டு என்ன பண்ணுறோன்னா, நம்ம நார்மல் தண்ணியில் எல்லாத்தையும் வாஷ் பண்ணிக்கலாம். ஏன்னா வந்து பிளட் ஸ்டெயினிங் ஏதாவது இருக்கும். இப்போ அந்த பேபிக்கும் இல்லை மதருக்கும் வந்து HIV இல்லை ஹெப்படைட்டிஸ் B ஏதாவது இருக்கும். அது நம்ம வந்து ஒரு ப்ரஷ் வச்சு ரன்னிங் வாட்டரில் ஃபுல்லாக க்ளீன் பண்ணிக்கலாம். க்ளீன் பண்ணிட்டு 0.5 ஹைப்போக்ளோரைட் சொல்யூஷன் இருக்கு இல்லையா, அதில் வந்து 10 மினிட்ஸ் வந்து இம்மர்ஷன் பண்ணி வச்சு நம்ம டிஸ்இன்ஃபெக்ட் பண்ணலாம். அடுத்து அதை எடுத்துகிட்டு 0.5% ஹைப்போக்ளோரைட் சொல்யூஷன் இருக்க அந்த காஸை வந்து நனைச்சி ஃபுல்லாக ட்ரை பண்ணிக்கலாம். இப்படி பண்ணிவிட்டு அடுத்து நம்ம வந்து பாயிலிங் பண்ணிக்கலாம், இல்லை ஸ்டீமிங் பண்ணிக்கலாம், இல்லை ஆட்டோக்ளேவும் பண்ணிக்கலாம். இதே மாதிரி நம்ம யூஸ் பண்ணி ஆட்டோக்ளேவும் பண்ணிவிட்டு நல்லா டிஸ்இன்ஃபெக்ட் பண்ணிவிட்டு நம்ம எப்படி வந்து ஃபஸ்ட்டு 1, 2, 3 அப்படின்னு சொல்லி இது பண்ணி ஆர்டர் பண்ணி வச்சோமோ, அடுத்து பேக் சைட்லேருந்து எடுத்து நம்ம ஒவ்வொன்றா கனெக்ட் பண்ணிக்கலாம். இப்போ க்ளீன் பண்ணிவிட்டு இந்த மாதிரி வந்து நம்ம செட் பண்ணி வச்சுக்கலாம். ஒவ்வொன்றா வந்து ஆர்டர் படி செட் பண்ணுங்கன்னா நமக்கு ஈஸியாகிடும். இந்த மாதிரி போட்டுட்டு நம்ம வந்து ஓட்டு சிலிண்டரோட நம்ம அடுத்த டியூபிங்ஸ் வந்து கனெக்ட் பண்ணிக்கலாம். இப்போ பேபி வந்து டேர்ம் பேபி அப்படின்னா நம்ம வந்து சைஸ் 1 யூஸ் பண்ணிக்கலாம். ப்ரீடம் பேபி அப்படின்னு சொன்னாக்க நம்ம வந்து 0 சைஸ் யூஸ் பண்ணி நம்ம வந்து பேக் அண்ட் மாஸ்க் வந்து வென்டிலேஷன் அவங்களுக்கு கொடுத்துடலாம். இது வந்து கொடுக்கறதுக்கு முன்னாடி வந்து நம்ம ஒர்க்கிங் கண்டிஷன் இருக்கான்னு சொல்லி நம்ம செக் பண்ணி பார்த்துக்கணும். செக் பண்ணாமல் பேபிக்கு தரக்கூடாது.
அடுத்து வந்து நம்ம ஒவ்வொரு டைமும் கொடுக்குறக்குள்ளேயும் பேபிக்கு வந்து பொசிஷன் வந்து கொடுத்துட்டு ஷோல்டர் வந்து எட்டு டில்ட் பண்ணிவிட்டு சி ஷேப்பில் நம்ம வச்சு லாக் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து பேபியாக இருக்கட்டும் இல்லை அடல்ட்டாக இருக்கணும் பொசிஷன் வச்சுட்டு தான் நம்ம அடுத்து கொடுக்கணும் ப்ரெஷர். ஓகே, தேங்க்யூ. சப்ஸ்கிரைப் சாய்நதி சார்.